அதோடு அவள் அன்று கிண்டலாக உரைத்த அதே வசனம் இன்று உயிரை உருசி சீண்டுகிறதே. உயிரை எனக்கு தாரை வார்த்து தந்துவிடேன். இல்ல, அந்த பக்கம் உருண்டு விழுந்துட்ட போறேன்னு நினைச்சேன் என தந்தி அடித்தான். இப்ப மட்டும் உருண்டு விழலியா? இங்க வாங்க என விடுவிடுவென்று திரும்பி பார்க்காமல் மேலேறினாள் அலர்மேல் மங்கை. கடங்கார, நான் ஏற முடியாம இப்பதான் ஏறி வந்தேன். இப்படி உருண்டு தாயம் விளையாடி மறுபடியும் ஏற வச்சுட்டானே என புலம்பிக் கொண்டே ஏறியவள் மேலே வந்ததும் சூர்யாவை பார்த்து, இங்க எந்த பள்ளத்தில் விழுந்திருப்பேன் என சொல்லுங்க என்றாள். சற்றே நகர்ந்து முன்பு அலர்மேல் மங்கை நின்றிருந்த இடத்திலிருந்து எட்டி பார்த்தான். குன்றின் மறுபக்கம் சற்றே சரிந்து மீண்டும் வெகு தூரத்துக்கு சமதளமே இருந்தது. பள்ளம் என்பதற்கு அடையாளமான ஆழம் சிறிது கூட அங்கே காணவில்லை. இப்படி பல்பு வாங்கிட்டேனே என மனதிற்குள் நினைத்தாலும் எதுவும் பேசவில்லை சூர்யா. பிளானா போட்டு அஸ்திவாரமே தோண்டாத என்கிட்டயே வா, உங்க பிளானை காட்டுறீங்க என அலர்மேல் மங்கை உதட்டை சுளிக்க அவள் சொன்னது எதுவும் புரியவில்லை என்றாலும் எதையும் நான் பிளான் பண்ணல அலர் என முணங்கினான். முன்பு அவன் நின்றிருந்த இடத்திலிருந்து பார்த்தபோது அவள் கீழே உருண்டு விழுந்து விடுவாளே என்று தான் தோன்றியது. ஆனால் இப்பொழுது பார்த்தால் ஏதோ ஒரு திரைப்படத்தில் வந்த வடிவேலுவின் நிலையாகி போனது அவன் நிலை. பெரிய லாரி ஒன்று சாலையில் வருகிறது என ஒரு சிறு குழந்தையை பாதுகாக்கவென்று சாலையில் இருந்து தள்ளி விட்டுவிட்டு அக்குழந்தையை தப்பிவிட்டு என எண்ணி மகிழ்வான். கடைசியில் பார்த்தால் அக்குழந்தை விளையாடி கொண்டு இருந்தது பெரிய வாகனங்களே வராத சாலையில். அக்குழந்தைக்கு அடிபட்டதுதான் மிச்சம். ஆனால் அவன் என்ன வடிவேலுவை போல் காமெடியனா? அல்லவே. ஏதாவது செய்டா என அவன் மூளை முடக்கிவிட, என்னமோ தெய்வீக காதல், யாரும் காதலிக்காத காதல் என சொன்ன, அவ்வளவுதானே உன் காதல்? கோபத்துல 2 திட்டு திட்டுனா உடனே வேறொருத்தனை கல்யாணம் பண்ண கிளம்பிடுவியா? அப்போ அந்த காதல் என்ன ஸ்ட்ராங்? இதற்கு தான் நான் வேண்டாம் என முன்னாலேயே சொன்னேன், புரிஞ்சுதா என அவன் முகத்திரையை மாற்றிக்கொண்டான் சூர்யா. நான் என்ன சூர்யா விளம்பரப்படுத்தின பாரதி சிமெண்ட் போட்டா என் காதல காட்டுனேன்? அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க என இடக்காக பேச அவளையே பார்த்து கொண்டிருந்த சூர்யா அவளை நெருங்க, அப்பொழுது மங்கை, என்னாச்சு, உனக்கு அடி எதுவும் படலையே என்றவாறே வினோத் அருகில் வந்து உரிமையுடன் அவள் கையை பிடித்து ஆராய்ந்தான். அடே, ஒரு சின்ன சிராய்ப்புக்கு அதுக்கு இத்தனை அளப்பறையா என அவனின் உரிமையை கண்ட சூர்யாவுக்கு ஏழாமையில் நெஞ்சமெல்லாம் திகு திகுவென்று பற்றி எரிந்தது. என்னாச்சு என மற்றவர்களும் அங்கே வந்து சேர, அதே பாம்பு என சூர்யா வாய்க்கு வந்ததை உளறி அவளது அக்னி பார்வையை சந்தித்தான். பின்ன அவளை பாம்பு என்றும் அவ்வப்போது விழிப்பானே. அதற்குள் அவன் பாம்பு என சொன்னதை கேட்டதும் அந்த வார்த்தை தீயை விடவும் வேகமாக பரவி அனைவரின் செவிகளையும் எட்டியது. அந்த இடமே பரபரப்பானது. ஒருத்தியை காப்பாற்ற நினைச்சது தப்பாடா என சூர்யா உள்ளுக்குள் நொந்து கொண்டு இருக்கையில் சூர்யாவை பார்த்து முறைத்தவாறே அருகில் வந்த அலர்மேல் மங்கை, இதுக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும் என தன் சிராய்ப்புகளை காட்டி மிரட்டல் குரலில் சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். அதன் பிறகு ஊரு வந்து சேரும் வரையிலுமே இருவருக்குள்ளும் எவ்வித பேச்சுவார்த்தையும் இல்லை. சூர்யா பேச நினைத்தாலும் வினோத், சரவணன், திவாகர், ஜோதி என ஒரு பட்டாளமே அவளுக்குள் வால் பிடித்து கொண்டு அலைந்தனர். அரசியல்வாதி எல்லாம் தோத்துடுவாங்க இவ கொடுக்கிற பில்டப்புக்கு என முகத்தை சுளித்து கொண்டான் சூர்யா. ஊட்டியிலேயே அலர்மேல் மங்கையின் வீட்டில் நடந்த நிச்சயம் வினோத்தின் தங்கைக்கு என்று அறிந்து கொண்டான். அதில் எல்லையில்லா நிம்மதியும் அவனுள் ஊடுருவி பரவியது.
சென்னை வந்து 2 வாரம் கழிந்திருந்த நிலையில் சூர்யா சொல்லாமல் கொள்ளாமல் 10 நாட்கள் விடுப்பு எடுத்துக்கொள்ள எரிகிற நெருப்பில் எண்ணெயை விட்டதைப் போலானது அலர்மேல் மங்கைக்கு. என்னதான் அவனின் அருகாமையும் செய்கையும் அவளை பாதிக்கவில்லை என்பதைப் போல் காட்டிக்கொண்டாலும் அவளுக்கு காதல் தோல்வியின் வலியை தாங்கிக் கொள்ளும் பக்குவம் எல்லாம் இன்னும் வரவில்லை. அன்று ஜோதியிடம் எவ்வளவு எளிதாக சொல்லிவிட்டாள். ஆனால் அவளுக்குமே அதை கடைபிடிக்க கடினமாகவே இருந்தது. கண்ணை விட்டு மறைந்தால்தான் மறக்க முடியுமோ என்று தெரியவில்லை. ஆனால் அவனை கண்டிப்பாக வெறுக்க முடியாது. அவன் செய்ததற்கு வெறும் மன்னிப்பை வேண்டிவிட்டால் அதன் பிறகு எல்லாம் இயல்பாக மாறிவிடுமா என்ன? அத்தோடு அவள் இங்கே இந்த வேலைக்கு வந்ததன் காரணமே சூர்யாதான். ஆனால் நடந்தது அனைத்தும் அவள் எதிர்பாராத. இனியும் இங்கே இருந்து அனைவருக்கும் வருத்தத்தை அளித்துக் கொண்டிராமல் மீண்டும் பழைய இடத்துக்கே வேலைக்கு போய்விடலாம் என எண்ணினாள் அலர்மேல் மங்கை. எண்ணியதை உடனே செயல்படுத்தும் விதமாக அவள் முன்பு வேலை செய்த அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டாள். அங்கே அவர்கள் நேர்மறையாக பதில் சொல்ல ஒரு முடிவுடன் சரவணனை சந்தித்து பேசவும் செய்தாள். வேலையை விட்டு விடுவதாக சொல்லி சரவணிடம் சொல்ல என்ன பிரச்சனையோ என்றுதான் முதலில் அவன் பயந்தான். என்னாச்சு? அரவிந்த் சொல்லி கேட்டதால் தான் உன்னை சேர்த்தேன் என அவன் சொல்ல, சாரி சார், என்னால் தொடர்ந்து இங்கே வேலை செய்ய முடியாது. மனசு நிம்மதியா இல்லாட்டி வேலை மேல் கவனம் செலுத்த முடியாது. ஏற்பட்ட நஷ்டத்துக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தந்துடுறேன் என்றாள். 3 மாதங்கள் தான் ஆகிறது என்பதால் எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் அரவிந்துக்கு தெரிந்தவள் என்ற காரணத்தால் தான் சற்று தீவிரம் காட்டினான் சரவணன். புத்திசாலியும் கூட. அவளை அலுவலகம் இழக்கவும் விரும்பவில்லை. அத்தோடு பழகிய வரையில் நல்ல பெண்ணாக தெரிந்தாள். அதனால் அவள் மேல் அக்கறையும் தோன்றியது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க ஃபார்மாலிட்டிஸ் முடிங்க என அவளை அனுப்பி வைத்தவன் அடுத்த நொடியே அரவிந்தை அழைத்து சொன்னான். இதற்கு மேல் நண்பனுக்கு உண்மையை மறைக்க கூடாது என ஆரம்பத்தில் இருந்து அனைத்தையும் சொல்லிவிட்டான் அரவிந்த். பின்னர் ரொம்ப ஜாலியான பொண்ணு, சூர்யாவை வலிக்கு கொண்டு வந்துடுவான்னு நினைச்சேன் என ஆதங்கப்பட, என்ன இருந்தாலும் இதனால் வீட்டில் பிரச்சனைனா சும்மா இருக்க முடியாதே என அவளுக்கு சாதகமாக பேசி அழைப்பை வைத்தான் சரவணன். இதற்கு மேலும் அவளை இங்கே பிடித்து வைப்பதில் நியாயமில்லை என உணர்ந்த சரவணன் சூரிய விடுப்பு முடிந்து வேலைக்கு வரும் முன்னரே அவளை அங்கிருந்து அனுப்பி வைத்தான். விஷயம் அறிந்த அன்று மாலையே அலர்மேல் மங்கை அழைத்த அரவிந்த், அவசரப்படுறியோன்னு தோணுது மங்கை என சொல்ல, ஒரு பொண்ணை இப்படி டார்ச்சர் பண்ணினா சும்மா விடுவோமா? இல்லதானே? எல்லோருக்கும் காதல் வெற்றி அடைஞ்சிடுதா என்ன? எனக்கும் பழகிடும். என்ன, சூர்யாவோட நிறைவேறா காதல் போலவே என் மனசுக்குள்ள ஒரு காதல் மறைந்திருக்கும். யாருக்கும் தெரியாம மறக்காமலும் இருக்கும். உங்களை தொந்தரவு செஞ்சதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க என்றாள். மங்கை, இதை மட்டுமாவது சொல்லு. அப்படி என்ன அவன்கிட்ட பிடிச்சிருக்கு என அரவிந்த் கேட்க, சற்று நேரம் அவளிடம் இருந்து பதில் இல்லை. அடர்ந்திருந்த மௌனத்தை அவளை கலைத்தாள். சூர்யாவை நான் ஏற்கனவே பார்த்துருக்கிறேன். என் காதல் வெற்றி அடைஞ்சா இதை அவர்கிட்ட சொல்லணும் என நினைச்சேன். ஆனா இனி சூர்யாவுக்கு எப்பொழுதுமே தெரியக்கூடாது என அவனிடம் வாக்கு வாங்கி கொண்டே சொல்ல ஆரம்பித்தாள். 4 வருடங்களுக்கு முன்னால் சென்னையில் உள்ள ஒரு புகழ்பெற்ற மாலில் அலர்மேல் மங்கை அவள் பிறந்த நாள் அன்று தோழிகளுக்கு ட்ரீட் கொடுக்க சென்றிருந்தாள். குதூகலமாக நேரம் செலவழித்து அனைவரும் உணவருந்தி கெலாட்டா செய்து ஓய்ந்து போயிருந்தனர். பிறந்தநாள் கொண்டாடும் அலர்மேல் மங்கைக்கு பிடித்த பரிசு பொருள் ஏதாவது ஒன்று வாங்கி தர வேண்டும் என அடம்பிடித்த தோழிகள் அவளை இழுத்து கொண்டு ஒரு கடையினுள் நுழைந்தனர். அச்சமயத்தில்தான் அந்த மாலில் நிலவிய சப்தத்தை கிழித்து கொண்டு கிட்டார் இசை ஒன்று செவிகளில் சீறி பாய்ந்தது. அந்த இசை நெஞ்சுக்குள் மின்சாரத்தை பாய்ச்சியதை போல் அனைவரையும் அத்திசை நோக்கி ஈர்த்தது. எங்கிருந்து ஒலிக்கிறது என அந்த ஒளியை வைத்து அத்திசை நோக்கி அடித்து பிடித்து ஓடினர் தோழிகள் அனைவரும்.
அலர்மேல் மங்கை மட்டும் ஏ என்று கடைக்குள் நின்று முழித்துக் கொண்டிருந்தான். பின்ன கடையினுள் இருந்த பையன் ஒருவன் வாங்க மேடம் என புன்னகை உதித்து இவளை வரவேற்க இவளும் பதிலுக்கு தலையசைத்தாள். திரும்பி பார்த்தால் தோழிகள் கூட்டம் கல்லடிப்பட்ட காக்கை கூட்டமாய் கலைந்திருந்தது. எல்லாம் அவளிடம் வாங்கி தின்றுவிட்டு பார்த்திபனின் கிரிக்கெட் போட்டியை பார்க்க சென்ற அதே கூட்டம்தான். திரும்பி இதோ வர என அங்கிருந்தவனிடம் வலிந்துவிட்டு அவர்களை பின்தொடர்ந்து ஓடினாள் அலர்மேல் மங்கை. பாக்கீங்களா, என்கிட்ட வாங்கி தின்னுட்டு எங்க ஓடுறீங்க? இன்னைக்கு யாரோட அண்ணன் மியூசிக் போடுறார் என பாக்குறேன் என அவர்களை திட்டிக் கொண்டே அவர்கள் அருகில் செல்ல சற்று தொலைவில் கூட்டம் கூடியிருந்தது. நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளானை போல் அங்கே பிளாஷ் மாப் ஸ்டைலில் திடீரென்று அந்த இசை கச்சேரியை ஆரம்பித்திருந்தனர். தோழிகளை கண்டுபிடித்து அவர்களின் பின்னால் போய் நின்ற அலர்மேல் மங்கை முடிந்த வரையில் அவர்களை திட்ட, பேசாம பாருடி, சும்மா நொய்யு நொய்யின்ட்டு என அவளை பதிலுக்கு முறைத்தனர். இப்படிப்பட்ட தோழிகளை வைத்துக்கொண்டு அவளால் என்ன செய்ய முடியும் என நொந்தவாறே அவளும் கவனத்தை இசைக்குழுவின் பால் திரும்பினாள். அங்கே நடுநயமான நின்றிருந்தவன் தன்னை மறந்த நிலையில் கிட்டார் வாசிக்க அவனை சுற்றி மேலும் பல இளைஞர்களும் இளைஞிகளும் அந்த கிட்டார் இசைக்கு ஏற்ப மற்ற இசைக்கருவிகளை வாசித்துக் கொண்டிருந்தனர். அந்த கிட்டார் இசையில் அனைவரும் மயங்கினர் என்றால் பெண்கள் கிட்டார் வாசித்தவனை பார்த்து உருகினர் என்பது அவர்களின் பேச்சிலேயே புரிந்தது. அக்கிட்டார் இசையை இதுவரையில் அலர்மேல் மங்கை கேட்டதில்லை. அருகில் நின்றிருந்த தோழி நேத்ராவிடம் என்ன பாட்டு என கேட்க தனக்கும் தெரியவில்லை என்பதை உதடு பிதுக்கி தெரிவித்தாள். அக்கேள்விக்கான விடையை கிட்டார் வாசித்தவனே சற்று நேரத்தில் சொன்னான். அனைவருக்கும் வானவில் இசைக்குழுவின் அன்பான வணக்கம். இதுவரையில் நீங்க கேட்டது எங்களது சொந்த இசை. எங்கள் இசைப்பள்ளியில் ஸ்டூடியோவில் நாங்களே இயற்றியது. இனி உங்கள் அபிமான இசையை கேட்டு மகிழுங்கள் என்றான். அவன் கையில் AR ரஹ்மானின் இசை கிட்டார் வடிவில் வழிந்தோடி அனைவரின் செவிகளை மட்டுமல்ல இதய அறைகளையும் நிரப்பியது. அவனது குரலா அது மயிலிறகாய் அனைவரின் உள்ளங்களையும் வருடி சென்றது. சாரல் போன்று நெஞ்சின் அடி ஆழம் வரை தொட்டு செல்லும் காந்தம், தட்டி செல்லும் சாந்தம். அதன் பிறகு வந்த தருணங்களில் இசை என்னும் பேரின்ப வெள்ளத்தில் அனைவரும் கட்டி வைத்தனர் என்றால் அது மிகையல்ல. நேத்ரா கிட்டார் வாசித்த இளைஞனின் குரலிலும் அவனது கம்பீரமான தோற்றத்திலும் சொக்கி நின்றாள். என்னம்மா வாசிக்கிறான், ஆளும் செம்மையா இருக்கான் இல்ல என அலர்மேல் மங்கையிடம் கிசுகிசுக்க, ஆமாண்டி என ஆமோதித்த அலர்மேல் மங்கை, ஆனா இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. வீணா மனசுல ஆசையை வளர்த்தா கடைசியில நம்ம தான் வீணா போகணும் என்றாள். இருந்தாலும் நான் இப்பவே இவன் ரசிகை ஆயிட்டேன் என நேத்ரா சொல்ல, பாட்டுக்கு மட்டும் ரசிக்கை என திருத்திய அலர்மேல் மங்கை, நமக்கு பாட்டை கேட்க மட்டும் பிடிக்கும். ஆனா இந்த மாதிரி கலைஞருக்கு அந்த பாட்டை பாடுற இல்ல உருவாக்குற ஆளுங்களை மட்டும்தான் பிடிக்கும். அதனால நம்ம வீணா ஆசைகளை வளர்த்துக்க கூடாது என்றால் தொடர்ந்து. சரிங்க தத்துவ திலகம் என்பதை போல் கிண்டலாக நேத்ரா அவளை ஒரு பார்வை பார்க்க அலர்மேல் மங்கை சொன்னது 100% உண்மை என்பதைப் போலவே அவன் நடந்து கொண்டான். கிட்டாரை மீட்டியவாறே அவன் அடுத்த பாடலை பாட ஆரம்பிக்க அப்பொழுதுதான் அங்கே ஒரு அழகிய பெண் அவன் அருகில் வந்து நின்றாள். அவளை பார்த்ததும் லைட் சுவிட்ச் போட்டதைப் போல் அவன் முகம் சட்டென பிரகாசமானது. அவனுடன் சேர்ந்து கிட்டாரை வாசித்துக் கொண்டிருந்தவளின் உடல் மொழி அடுத்து அவளும் பாடப் போகிறாள் என்பதை அனைவருக்கும் உணர்த்தியது. அந்த பெண் பார்க்கவே மெழுகை உருக்கி செதுக்கிய பொம்மையை போல் மிகவும் அழகாக இருந்தாள். அதுவும் கையில் கிட்டாருடன் அவள் இசைக்கேற்ப மெல்ல ஆடியவாறே நடந்து வந்த நளினமும் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற நிமிர்வும் பெண்ணான அவளையே ஈர்த்தது என்றால் இளைஞர்களை பற்றி கேட்கவும் வேண்டுமா? கீழே இருந்து கரகோஷம் தூள் பறந்தது. அதே போல் மேடையில் கிட்டார் வாசித்துக் கொண்டிருந்தவனையும்
அவள் ஏற்கனவே ஈர்த்திருந்தாள் என்பதை அப்பட்டமாக அவனது பாவனைகளில் உணர்த்தினான். அவன் பாடியவாறே அப்பெண்ணை பார்த்த பார்வையில் இது நட்பை தாண்டிய நெருக்கம் என்பதை பறைசாற்ற அலர்மேல் மங்கை அச்செய்தியை நேத்ராவுக்கு விழிகளால் கடத்தினாள். அதை படித்த தோழியும் தீர்க்கதரிசி நீ என புன்னகைத்தாள். அதற்கு மேல் மேடையில் அடுத்த பாடல் ஆரம்பமானது. அடியே கொள்ளுகை என்ற பாடல் கிட்டார் நோட்ஸுடன் துவங்க கரகோஷம் காதை பிளந்தது. அவளுக்கு பிடித்தமான பாடலும் கூட. இப்பொழுது அவன் குரலில் கேட்க இதயம் கரைந்து போனது அவளுக்கு. அவன் குரலுக்கு தான் எத்தனை வசியம்! அனைவரையும் மேடையை நோக்கி கட்டி வைத்திருந்தான். அனைவரும் அதில் லயித்திருந்த சமயத்தில் அவன் அருகில் நின்று கொண்டிருந்த பெண் பாட ஆரம்பித்தாள். குரல் என்னவோ நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் குரலின் உயிர்ப்பே இல்லை. அதுவும் அவள் வாசித்த கிடார் நோட்ஸிலும் பல தவறுகள். அதை இசைஞானம் அறவே இல்லாத அலர்மேல் மங்கையே கண்டு கொண்டாள் என்றால் அங்கிருந்த கூட்டத்தை பற்றி சொல்லவா வேண்டுமா? கூட்டத்தில் அங்கெங்கே சலசலப்பு. அதையெல்லாம் பெரிதாக யாரும் கண்டு கொள்ளவும் இல்லை. ஆனால் அந்த பெண் தன் தவறை திருத்திக் கொள்ளாமல் தொடர்ந்து பாடி உச்சரிப்புகளில் சறுக்க அவளுடன் வாசித்துக் கொண்டிருந்த சில கலைஞர்கள் தங்களின் அதிருப்தியை அப்பட்டமாக காட்டினார்கள். அடுத்து அவர்கள் செய்தது அநியாயத்திலும் அநியாயம். அப்பாட்டுக்கு செய்யும் அநியாயம். அழகான அந்த பாட்டின் ராகத்தை மாற்றி போட்டு பாடினாள். இது போல் பல கலைஞர்கள் செய்வதுண்டு. ஆனால் சில பாட்டுக்களை அப்படி செய்ய முடியாது என்பதை அவள் கருத்தில் கொள்ளவில்லை. அப்பெண் அதை செய்தாள். அதிலும் வரிகளை ஆங்கிலத்தில் போட்டு அதையும் சொதப்பி மொத்தத்தில் அப்பாட்டை கொன்று விட்டாள் என்றுதான் கூற வேண்டும். சற்று பிரபலமான பாடல் என்பதால் அவள் செய்த தவறை சுலபமாக கண்டு கொண்டனர் சுற்றியும் நின்று கொண்டிருந்த கூட்டத்தினர். அங்கிருந்தவர்கள் தங்களுக்குள் முணுமுணுக்கவும் ஆரம்பித்தனர். அதுவும் இளம் மாணவர்களை பற்றி கேட்கவும் வேண்டுமா? பிடித்திருந்தால் தலையில் வைத்து கூத்தாடுவதும், சிறு பிழை ஏற்பட்டால் டொம்மென்று கீழே போட்டு அள வைப்பதும் தானே இன்றைய நாகரிகம். விசிலடித்தும் சத்தம் போட்டும் கலாட்டா செய்தும் அவர்களது பிடித்தமின்மையை காட்ட அப்பெண்ணுக்கு முகமெல்லாம் அவமானத்தால் சிவந்து விட்டது. அப்பொழுது அருகில் நின்றிருந்த இளைஞன் அவளை பார்த்தவாறே கிட்டாரை இசைத்து கொண்டே அடுத்த பாடலை தொடர்ந்தான். ஊனே உயிரே உனக்காக தானே விண்ணை தாண்டி வருவாயா என கண்களில் உணர்வுகளை தேக்கி அவளை பார்த்து கிட்டாரை மீட்டி இசையை கசிய விட்டான். உடைந்து போய் கரையாதே, யார் என்ன சொன்னாலும் உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை சிறு பார்வையால் உணர்த்த முடியும் என்பதை காட்டிவிட்டான் அந்த இளைஞன். அவளது கஞ்சாடையில் அவளது நெஞ்சின் வாடலை அறிந்து கொண்டான் அக்காதலன். அதற்கு மருந்தையும் உடனே தடவி விட்டு விட்டான். கொடுத்து வைத்தவள்தான். அதற்கடுத்து சொந்தமாக போட்ட டியூனை இசைத்து அனைவரையும் மெய்மறக்க செய்தான் அவன். அப்படிப்பட்டவன் தன்னுடன் பாடிய பெண்ணிடம் காட்டிய கனிவு வேறெந்த பெண்ணையும் ஏறிட்டு பார்க்காத பண்பு, அவளை பாதுகாத்த விதம் என அனைத்தும் அலர்மேல் மங்கை மற்றும் நேத்ராவை கவர்ந்திருக்க அதை பற்றி இருவரும் ஆராய்ந்து அலசி இவன் கிடைக்க அப்பெண் கொடுத்து வைத்தவள் என்ற முடிவுக்கு வந்துவிட்டனர். அதே வேளையில் இவனை போல் புரிந்து கொள்ளும் ஒருவன் தனக்கும் கிடைத்தால் வாழ்க்கை எவ்வளவு இனிமையானதாக இருக்கும் என்றும் அலர்மேல் மங்கைக்கு தோன்றாமல் இல்லை. அவர்கள் பேசிக் கொண்டிருக்க வானவில் குழுவினர் சற்று நேரம் இடைவெளி விட்டனர். என நேத்ரம் பெருமூச்சு விட, நமக்கும் ஒருத்தன் நம்மை தேடி வருவான், காத்திருப்போம் என அலர்மேல் மங்கை சொல்லி கண்ணடித்தாள். அதே சமயத்தில் தோழிகளின் ஒருத்தியின் அலைபேசி அழைக்க, ஐயோ அம்மா நான் கிளம்புறேன் என அடித்து பிடித்து கிளம்பினாள் நேத்ரா. அப்போ என் கிஃப்ட் என அலர்மேல் மங்கை காளியை போல் அவதாரம் இருக்க, அல்பம் யாராவது கிஃப்ட கேட்டு வாங்குவாங்களா என்றவாறே ஓடினாள். அவளுடன் வந்த மற்ற இருவரும் கிளம்பி விட்டனர். நாளைக்கு காலேஜுக்கு வருவீங்கல்ல, அப்போ வச்சுக்கிறேன் என பல்லை கடித்து அவர்களை மிரட்டி வழி அனுப்பி வைத்தாள் அலர்மேல் மங்கை.
அதே சமயத்தில் அவளது அலைபேசி அழைக்க திரையை பார்த்தவள், ஐயோ, இப்போ பட்டு கூப்பிடுறாங்க, வாடி போகலாம் என நேத்ராவை இழுத்து கொண்டே நடக்க ஆரம்பித்தாள். அன்னையின் அழைப்பை ஏற்றாள். திட்டாதீங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இதோ கிளம்பிட்டேன் என அவர் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் அவசர அவசரமாக பேசிவிட்டு வைத்தாள். அப்படி அவர்கள் கூடியிருந்த கூட்டத்தை தாண்டி செல்கையில்தான் அங்கிருந்த மறைவான இடத்தில் கிட்டார் வாசித்த இளைஞனுடன் தப்பு தப்பாக பாடிய பெண்ணும் ட்ரம்ஸ் வாசித்தவனும் நின்று பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தால் அலர்மேல் மங்கை. அவர்கள் பேச்சு காதில் விழுந்தது. வானவில் இசைக்குழுவில் இருந்த மற்றொருவன் அப்பெண்ணை காட்சி எடுத்து கொண்டிருந்தான். என்ன பண்ணி வச்சிருக்க, வந்ததும் லேட், ஒரு நல்ல பாட்டை கொலை பண்ணியிருக்க, இதுக்கு தான் முதலிலேயே வேண்டாம் என சொன்னோம். வேற ஜானர்ல ட்ரை பண்றதுல தப்பில்லை, ஆனா இந்த பாட்டோட உயிர்ப்பு போயிடும்னு சொன்னோம், கேட்டியா என அப்பெண்ணின் முகத்தை பார்த்து கடுப்படித்தான். அப்பெண் சும்மா இருந்திருந்தால் அவனும் சற்று மலை இறங்கியிருப்பான். ஆனால் அவள் கோபமாக பதிலுக்கும் கத்தினாள். வெரைட்டியா ட்ரை பண்ணணும், அப்பதான் திறமை வெளிவரும், அது புரியாம பேசாத என அவளை விடவும் நன்கு கற்று தேர்ந்தவனிடம் சண்டைக்கு போனாள். இங்க பாரு, சும்மா மியூசிக் கத்துக்கிட்டா மட்டும் போதாது, ரசனையும் வேணும், எதை எப்போ யூஸ் பண்ணணும் என்கிற சென்ஸ் வேணும். அப்படி இருந்தாதான் நீ சொல்ற அந்த திறமைய மக்கள் கிட்ட போய் சேர்க்க முடியும். சொந்தமா இசைக்குழு ஆரம்பிக்கிறது ஈஸி இல்லை, டெடிகேஷன் வேணும். இவன் சொன்னான்னு தான் உன்னை எங்க குழுவுல சேர்த்துக்கிட்டோம் என கிட்டார் வாசித்தவனை சுட்டி காட்டிவிட்டு, இதுவே தொடர்ந்தா அப்புறம் தொடர்ந்து ஒரே குழுவில் வேலை செய்யறத பற்றியும் யோசிக்கணும் என கோபத்தில் கத்தினான். விடுடா என சற்று முன்னர் கிட்டார் வாசித்தவன் அவன் தோள் பற்றி சமாதானம் கோடி பார்க்க விட்டவன், சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற, நான் பேசுறேன், ஏதோ தெரியாம பண்ணிட்டான் என்றான். உனக்காக பாக்குற, ஆனா ஒண்ணு, இவளுக்கு சப்போர்ட் பண்ணி இவளால நீ அவமானப்பட போற என்றவாறே நகர்ந்தான். அவன் சென்றதும் என்ன பேசிட்டு போறான் என ஆங்கிலத்தில் அவனை திட்டியவள் அவன் முன் உடைந்து போய் கண் கலங்கி நின்றாள். அவள் தோள்கள் இரண்டையும் தன் கரங்களால் பற்றி தன் அருகில் இழுத்து, என்னடா இது, வாழ்க்கையில எவ்வளவோ சாதிக்க வேண்டியிருக்கு, இந்த சின்ன விஷயத்துக்கு இப்படி ஃபீல் பண்ணி டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க என்றான். எதையும் பர்ஃபெக்டா செய்ய நினைக்கிற என்ன போய் என்ன பேச்சு பேசிட்டு போறான் பார்த்தல்ல என மேலே பேச முடியாமல் அவள் குரல் பிசறடிய, விடுடா, கத்துக்கதான் நம்ம இங்க வந்திருக்கோம், பாராட்டியும் திட்டையும் ஒரே மாதிரி எடுத்துக்க பழகிக்கணும் என அவன் மேலும் பேசும் முன்னால், முடியாது என கீறிச்சு. எல்லோரும் என்ன பாராட்டணும், அதுக்காக எந்த அளவுக்கு நான் மெனக்கெடுவேன் என உனக்கு தெரியாதா? பெரிய இவ மாதிரி வந்து திட்டுறான். நானும் உன்ன மாதிரி படிக்க அமெரிக்காவுக்கு அப்ளை பண்ணி இவன் முகத்துல கரிய பூசுறேன் பாரு, அப்ப தெரியும் என் திறமை இவனுக்கு என்றாள். அவளிடம் இதற்கு மேல் பேசினால் புலம்பி அவளது இரத்த அழுத்தத்தை கூட்டிக் கொண்டே இருப்பாள் என நினைத்தவன், கண்டிப்பா அப்ளை பண்ணு, அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி அழுது புலம்பி டைம் வேஸ்ட் பண்ணணும், மேற்கொண்டு என்ன செய்யலாம் என யோசி, அப்பதான் உன் திறமை வெளிவரும் என அவளுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக பேசினான். தப்பே செய்தாலும் அதை சுட்டிக்காட்டாமல் துவண்டிருக்கும் நேரத்தில் தோள் கொடுக்கிறான். நீ வெஸ்டர்ன் மியூசிக்க இந்த பாட்டில் புகுத்த நினைச்சது சரி, ஆனா அதுக்கான ஆடியன்ஸ் இவங்க இல்லடா. இப்போ என்ன, உனக்கு அதை ட்ரை பண்ணியே ஆகணும், அவ்வளோதானே. இங்க வேலை முடிஞ்சதும் நேரா ஸ்டூடியோ போய் இன்னைக்கு நைட் எவ்வளவு நேரமானாலும் நான் உன்னோட சேர்ந்து அதை பாடுறேன் என்றான். அவனுக்கு அவள் பாடியதில் உடன்பாடு இல்லை என்றாலும் அவளின் விருப்பத்தை மதித்து நடக்கிறான். அவனது வார்த்தைகளும் செயல்களும் எது எப்படி என்றாலும் உனக்காக எப்பொழுதும் நான் இருப்பேன், அதை மட்டும் மறந்து விடாதே என்ற உத்தரவாதத்தை அவளுக்கு தந்தது. அழாத, கஷ்டமா இருக்குடா, முதல்ல கண்ணத்தொட என்று சொன்னவனே பேண்ட் பாக்கெட்டிலிருந்து தனது கைக்குட்டையால் வழிந்த நீரை துடைத்தும் விட்டான். அவனது வார்த்தைகளையும் செய்கையும் அப்பெண்ணின் முகத்தில் அளவில்லா நம்பிக்கையை விதைத்திருந்தது.
ஏகப்பட்ட மலர்ச்சியை பூக்க செய்திருந்தது. எனக்கு தெரியும் என்றவள் அவனை மேலும் நெருங்கினாள். அவள் முகத்தில் கர்வம் கூட வழிந்தோடியதோ. பின்ன இவனை போன்ற ஒருவனின் காதல் கிடைப்பதென்றால் கர்வப்படாமல் என்ன செய்வாள்? அதற்கு மேல அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்பது நாகரிகமில்லை என்று உணர்ந்த அதே வேளையில் அலர்மேல் மங்கையின் கைபேசி மீண்டும் இசைக்க நேத்ராவை இழுத்து கொண்டு அவ்விடத்தை விட்டு அகன்றாள். அல்ல, ஓடினாள். அங்கிருந்து ஓடினாலும் சற்று முன்னர் நடந்த விஷயங்களே அவள் மனதை நிழலாய் துரத்தி கொண்டு இருந்தது. உனக்காக எப்பொழுதும் நான் இருப்பேன், உன்னை என்றும் காப்பேன் என்ற பாதுகாப்பு உணர்வை ஒற்றை பார்வையால் ஒருவனால் உணர்த்திட முடியுமா என்ன? உணர்த்தினானே. இது போன்ற புரிதலுடன் ஒருவன் அவள் வாழ்வில் கிடைத்துவிட்டால் வாழ்வு எவ்வளவு இனிமையாக இருக்கும் என்ற எண்ணத்தையும் அவள் மனதில் விதைத்து கொண்டாள். ஆழ புதைத்தும் கொண்டாள்.